விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். ஒன்று, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம், அந்த இயக்கத்தோடு அரசியல் கட்சி பொலிட்டிக்கல் அப்ரண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த எஸ்டிபிஐ கட்சி அதனோடு எப்பொழுது கூட்டணி அதை துவங்கினார்களோ அப்பொழுதே நாங்கள் முடிவு செய்து விட்டோம். இது இவர்கள் போகின்ற போக்கு ஏனென்று சொன்னால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய தடை செய்யப்பட்ட பிறகு எஸ்டிபிஐ கூட தடை செய்ய வேண்டும் அப்படின்னு நான் 10 வருடத்திற்கு முன்னாலே, நான் சொல்கிறேன் குணசேகரன், 10 வருடத்திற்கு முன்னாலே பல்வேறு இடங்களிலே கையெழுத்து இயக்கத்தை நேரடியாக நின்று நான் நடத்தியவன். அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடுமையாக இருந்தோம். அது கொள்கை முடிவு, தேசிய அளவில் இதை கூட நாங்கள் விவாதித்தோம். அதுவும் கூட நீங்கள் கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அதனால எங்களுடைய பாதை தெளிவாக இருக்கின்றது. குழப்பம் அப்படின்னம்னா எங்கள் இடத்துல எந்த குழப்பமும் இல்லை. நாங்கள் பேசுகின்ற அத்தனை விஷயத்தையும் எல்லாம் யோசனை பண்ணி தான் பேசுகின்றோம். அண்ணாமலை அவர்கள் வேறு கிடையாது, பாரதிய ஜனதா கட்சி வேறு கிடையாது. அவர்களுடைய பார்வை அப்படியே நாங்கள் அமல்படுத்துவோம். அவர் சொல்றாரு எஸ்டிபிஐயே ஒரு அளவுகோலா காமிக்கிறாரு. 2021 தேர்தலில் எஸ்டிபிஐ டிடிவி தினகரனோட அலையன்ஸ்ல இருந்துச்சு அமமுகவோட. 2024 அமமுகவோட அலையன்ஸ் இவங்க வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்டிபிஐ அதிமுக பக்கம் வெளியே வந்துட்டாங்க. நீங்க டைவர்ட் பண்ணி பேசாதீங்க. பாரதிய ஜனதா கட்சியோட வேலையே அதுதான். நீங்க வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் பத்தி பேச ஆரம்பிச்சீங்க. எதை பத்தி விவாதம்? அண்ணாமலை எனக்கு என்ன புரியலன்னா குணசேகரன், எனக்கு என்ன புரியலன்னா நீங்க இதெல்லாம் நான் இந்த டிபேட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்றேன். எஸ்டிபிஐயோட கூட்டணி வச்சதுனால தான் இன்னைக்கு அண்ணாமலைக்கு இவ்வளவு கோபம் அதிமுகன்னு சொல்றாங்க. நீங்க பிடிபியோட கூட்டணி வச்சீங்க, மெஹபூபா முஃப்தியை முதல்வராக்கிட்டு 4 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சீங்க. அவங்கள தேச விரோத சக்தின்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட கூட்டணி வச்சிருந்தீங்க பாஜக. அதனால உங்க மேல எங்களுக்கு கோபம் வராதா? பிடிபி வேற விஷயம். என்ன இருக்குன்னா PFI பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்ட இயக்கம், அதனுடைய பொலிட்டிக்கல் விங் தான் எஸ்டிபிஐ. எங்க அது எஸ்டிபிஐ நீங்க வந்து பேன் பண்ணல. நீங்க பேன் பண்ணி தான் நாங்க கூட்டணி வச்சிருக்க மாட்டோம். எஸ்டிபிஐ நீங்க பேன் பண்ணல. அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சி. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பேன் பண்ணீங்க, எஸ்டிபிஐ நீங்க பேன் பண்ணல. அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சி சார். ஆமா, எலெக்ஷன் கமிஷன் ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி சார் அது. ஆமா இருக்கட்டுங்க. அதனுடைய பின்புலம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது உங்க 2 பேருக்கும் தெரியாது. நான் ஓபில இருந்து பேசிட்டு இருக்கேன். அப்ப ஏன் தடை செய்யல? இவரே பேசுவாரா? ஏன் தடை செய்யல? நாங்களே எங்களுக்கெல்லாம் கூப்பிடுறீங்க. இவரே தனி ஆவர்த்தனம் பேசிட்டே இருக்காரு. ஆமாங்க, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒரே நாள்ல தடை செஞ்சிடுமா? யாரையும் பேச விட மாட்டீங்களா நீங்க? அதுக்கெல்லாம் பதில் சொல்லி. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒரே நாள்ல தடை செஞ்சிடுமா? முதல்ல 10 வருஷமா போராடிட்டு நீங்க பிடிபியோட கூட்டணி வச்சீங்க, தீவிரவாதிகள் பிரிவினைவாதிகள் சொல்லிட்டு அந்த அம்மாவோட கூட்டணி வச்சீங்களே, அது எப்படி 4 வருஷம் ஆட்சி செஞ்சீங்க? அது எப்படி இன்னைக்கு என்ன அவங்கள காரிகேச்சர் நீங்க பண்றீங்க? நான் இந்த விஷயத்துக்கு வர்றேன். அண்ணாமலை அவுட் ஆஃப் டெஸ்பரேஷன் பேசுறாரு. அவர் மத்திய தலைமை எப்படி நம்ப வச்சாருன்னா, அதிமுக கூட்டணி இல்லைன்னாலும் நம்ம 2000க்கு வருவோம். போட்டி என்பது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான். களத்தில் அதிமுக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டே இருந்தார். ஆனால் தேர்தல் ரிசல்ட் வந்து அதிமுக 2000க்கு வந்தாச்சு. இவர் 3000க்கு தள்ளப்பட்டார். 7 இடத்துல அவங்க டெபாசிட் இழந்தாச்சு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இவங்க 20 இடத்துல டெபாசிட் இழந்தாங்க. அது எங்க போய் சொல்லுவீங்க? கிட்டத்தட்ட 28 இடத்துல நீங்க 3000க்கு போனீங்க. நீங்க 2000 நாங்க தான் போராடணும். இது ஒரு கட்டமைப்புங்க. பாஜக தான் திமுக எடுத்து போராடிச்சான். என்னத்தை போராடினீங்க நீங்க? உங்களுக்கு என்னங்க பலம் இருக்கு தமிழ்நாட்டில் போராடுறதுக்கு? முன்னாள் அமைச்சர் மீது வழக்குகள் தொடுக்கப்படுகிறது. எல்லாருமே வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. போட்டி என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தாங்க. இந்த களத்தில் வேற யாருக்கு இடம் இல்லைங்க. நீங்க வந்தேரிகள், நீங்க போக வேண்டியதுதான். நீங்க 2 பேரும் தான் பங்காளிகள். நாங்க சொல்லிட்டோம். காணாம போறீங்க. நான் சொல்றேன், நீங்க 2 பேரும் பங்காளிகள். நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா?
அண்ணாமலைக்கு டெஸ்பரேஷன், அதனால தான் அவர் இப்படி எல்லாம் பேசுறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா there is something very serious about this person. நீங்க அவரை செக்அப் பண்றது நல்லது, உங்களுக்கே இடைஞ்சலா முடிஞ்சு போயிடும் நாளைக்கு.